அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ரமலானில் குற்றம் மற்றும் காரணமில்லாமல் ஒரு மனிதன் நோன்பை விட்டுவிட்டால் அதற்குரிய குற்ற பரிகாரம் கஃபாரா என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் வேண்டுமென்றே நோன்பை விட்டுவிட்டால் முதலில் அந்த மனிதன் அல்லாவிடம் தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்ததற்கு பிறகு அந்த விட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும், மீண்டும் நோற்க வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் மூலமாக இதை பார்க்கலாம். ஒரு மனிதன் நோன்பு நாட்களில் தன்னுடைய மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அதனால் அவன் குற்ற பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஃமினான ஒரு அடிமையை விடுதலை செய்வது அல்லது அடிமை கிடைக்காத பட்சத்தில் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்க வேண்டும். அல்லது அதுவும் முடியாத நிலையில் 60 ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பதை நாம் ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதுதான் குற்ற பரிகாரமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அடிமையை விடுதலை செய்வது கிடையாது. அதற்கு பதிலாக நாம் 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோற்க வேண்டும். இதிலும் மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் ஒரு நோன்பை விட்டுவிட்டாலோ மீண்டும் அவன் தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்பு நோற்க வேண்டும். ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. ரமலானுடைய மாதத்தில் நோன்பை அல்லாஹ்வுக்காக நாம் நோற்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய நோன்பை, கடமையான நோன்பை நோற்று அதன் மூலமாக நன்மைகளை அடையக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.